அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் நல்வாழ்த்துக்களை இந்த நாளில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு பிரியமான அன்பின் சகோதரர்களே, சகோதரியர்களே, இன்றைய உலகத்தில் நடக்கும் நிகழ்ச்சிகளை நாம் பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையை குறித்து அவைகள் எல்லாம் நமக்கு விளக்கி கொண்டே இருக்கிறது என்பதை தான் நான் புரிந்து கொள்கிறேன். அவரை விசுவாசிக்கிறவர்களும் புரிந்து கொள்வார்கள். இன்றைய கால சூழ்நிலைகளை நாம் பார்க்கிறோம். எங்கு பார்த்தாலும் யுத்தம், பஞ்சம், கொள்ளை நோய்கள், இவைகளை நாம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். மிக முக்கியமாக இன்றைக்கு நாம் கவனிக்க போகிற ஒரு விசேஷ கருத்து என்னவென்றால், காசாவில் நடக்கும் வேதனைகள், இவைகளை பற்றி தான் இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். அன்பானவர்களே, காசா ஒரு கடற்கரை நகரம், கடல் வளம் மிகுந்த ஒரு நகரம். இந்த காசா நகரம் வேதத்தோடு தொடர்புடைய ஒரு நகரமாகும். உலகின் மிக பழமையான நகரங்களில் இந்த காசா நகரமும் ஒன்றாக இருக்கிறது. ஹல்லேலூயா. எனக்கு அன்பான சகோதரர்களே, இந்த காசா நகரத்தின் இன்றைய நிலைமை, இஸ்ரவேல் தேசம் காசாவை சுற்றிலும் முற்றுகையிட்டு இருக்கிறதையும் காசா மக்களுக்கு உண்டாயிருக்கிற வேதனைகளை குறித்தும் தீர்க்க தரிசனமாக 2650 ஆண்டுகளுக்கு முன்னதாகவே வேதத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. வேதத்திலே எழுதப்பட்டிருக்கிற அந்த காரியம் இன்றைக்கு நிறைவேறுகிறதை பார்க்கும் பொழுது என் வேதம் எவ்வளவு உண்மையானது, எவ்வளவு மகத்துவமானது என்பதை இன்றைக்கு நாம் தெரிந்து கொள்ள முடியும். அல்லேலூயா. எனக்கு அன்பான சகோதரர்களே, ஏசாயாவின் புத்தகம் 14வது அதிகாரத்துல 30-31 வசனங்களை நாம் கவனிப்போமேயானால் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. காசாவை குறித்து, பெலிஸ்திய மக்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. உன் வழிமரபை பஞ்சத்தால் நான் மடிய செய்வேன், உன்னில் எஞ்சிருப்போரை நான் கொன்றொழிப்பேன். வாயிலே பேரிட்டு அழு, நகரே கதறி அழு, எல்லா பெலிஸ்தியரே மனம் பதறுங்கள், ஏனெனில் வடபுறத்தில் இருந்து புகையென படை வருகின்றது, அதன் போர் வீரருள் கோழை எவனும் இல்லை. ஹல்லேலூயா. எனக்கு அன்பான சகோதரனே, சகோதரியே, உன் வழிமரபை பஞ்சத்தால் நான் மடிய செய்வேன் என்று பெலிஸ்திய ஜனங்களுக்கு எதிராக சொல்லப்பட்டிருக்கிற ஒரு தீர்க்க தரிசனம் இது. உன் வழிமரபை பஞ்சத்தால் நான் மடிய செய்வேன். அன்பானவர்களே, இன்றைக்கு இந்த பெலிஸ்தியா அல்லது இந்த காசாவை சுற்றிலும் ஒரு அரணி எழுப்பப்பட்டிருக்கிறது. யாரும் உள்ளே போகவும் முடியாது, வெளியே வரவும் முடியாது. ஐக்கிய நாடுகளின் சபையினுடைய தகவலின்படி இன்றைக்கு மாத்திரம், இன்றைக்கு உங்களோடு நான் பேசிக் கொண்டிருக்கிறேனே, இந்த வினாடி, இந்த நிமிஷத்திலே 14,000 குழந்தைகள் உணவின்றி அவர்கள் மடிந்து கொண்டிருக்கிறார்கள் என்று ஐக்கிய நாடுகளின் சபை தெரிவித்துக் கொண்டே இருக்கிறது. போதிய உணவு இல்லை, போதிய தண்ணீர் இல்லை, மின்சார வசதி இல்லை. ஆகவே மின்சார வசதி இல்லாததினாலே அவர்களுக்கு சுத்தமான குடிநீர் கிடைக்கவில்லை என்று இப்பொழுது அந்த மக்கள் நிலைமை சொல்லப்பட்டு கொண்டே இருக்கிறது. உணவு இல்லை, தண்ணீர் இல்லை, உணவு ஆதாரமும் ஒழிந்து போயிற்று, தண்ணீரின் ஆதாரமும் ஒழிந்து போயிற்று. குழந்தைகள் பசியால் மடிந்து கொண்டிருக்கிறார்கள், ஊட்டச்சத்து குறைவினால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதனுடைய தாயார்கள் குழந்தைகளுக்கு பால் கொடுக்க முடியாத அளவுக்கு அவர்களும் பசியால், பட்டினியால் மாண்டு கொண்டிருக்கிறார்கள் என்ற ஒரு தகவல் இப்பொழுது உலகத்திற்கு வெளிப்படுத்தப்பட்டு கொண்டே இருக்கிறது. எனக்கு அன்பான சகோதரர்களே, சகோதரிகளே, பெலிஸ்தியா முழுவதும், காசா முழுவதும், அதன் எல்லை எங்கிலும் ஒரே பசி நிமித்தம், பஞ்சத்து நிமித்தம் மரண ஓலமாக இருக்கிறது. ஆகவே இங்கு சொல்லப்பட்டிருக்கிறத கவனித்து பாருங்க. வாயிலே வீறிட்டு அழு, அல்லேலூயா, நகரே கதறி அழு, எல்லா பெலிஸ்தியரே மனம் பதறுங்கள், ஏனெனில் வடபுறத்தில் இருந்து புகையென படை வருகின்றது, அதன் போர் வீரருள் கோழை எவரும் இல்லை. இப்பொழுது என்ன நடக்குமோ, ஏது நடக்குமோ என்று இந்த பெலிஸ்திய ஜனங்கள் பயந்து கொண்டிருக்கிறார்கள். பசி ஒரு பக்கம், தாகம் ஒரு பக்கம், பயம் ஒரு பக்கம், போர் சூழல் ஒரு பக்கம். இவர்கள் எல்லா பக்கத்திலும் நெருக்கப்பட்டு எந்த தேசத்தாராலும் யாராலும் அவர்களுக்கு உதவி செய்ய முடியாத ஒரு நிலைமை வந்திருக்கிறது.
அல்லேலூயா. இதை குறித்த தீர்க்க தரிசனம் 2650 ஆண்டுகளுக்கு முன்னதாகவே எழுதப்பட்டிருக்கிறது. அன்றைக்கு எழுதப்பட்டது இன்றைக்கு நிறைவேறி கொண்டிருக்கிறது. இன்னுமாக எனக்கு அன்பான சகோதரர்களே, எரேமியாவின் புஸ்தகத்திலே 47ஆம் அதிகாரம் 2-5 முடிவுள்ள வசனங்களை வாசித்து பார்ப்போம். அங்கு சொல்லப்பட்டிருக்கிற தீர்க்க தரிசனம் என்ன? கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ வடக்கே இருந்து ஜலம் பொங்கி பிரவாகமாகி தேசத்தின் மேலும் அதில் உள்ள எல்லாவற்றின் மேலும் நகரத்தின் மேலும் அதன் குடியிருக்கிறவர்கள் மேலும் புரண்டு ஓடும். அப்பொழுது மனுஷர் கூக்குரலிட்டு தேசத்தின் குடிகள் எல்லாரும் அலறுவார்கள். அவர்களுடைய பலத்த குதிரைகளுடைய குளம்புகளின் சத்தத்தையும் அவர்களுடைய ரதங்களின் கடகடப்பையும் அவர்களுடைய உருளைகளின் இரைச்சலையும் கேட்டு தகப்பன்மார்கள் தங்கள் கை அயர்ந்து போனதினால் தங்கள் பிள்ளைகளையும் நோக்கி பாராதிருப்பார்கள். பெலிஸ்தரை எல்லாம் பாழாக்கவும் தீருவுக்கும் சீதோனுக்கும் மீதியான சகாயரை எல்லாம் சங்காரம் பண்ணவும் வருகிற நாளிலே இப்படியாகும். கப்தோர் என்னும் கடற்கரையான தேசத்தாரில் மீதியாகிய பெலிஸ்தியரையும் கர்த்தர் பாழாக்குவார். காத்சா மொட்டையடிக்கப்படும். அவருடைய பள்ளத்தாக்கிலே மீதியாகிய அஸ்கலோன் சங்காரமாகும். நீ எந்த மட்டும்தான் உன்னை கீறிக்கொள்ளுவாய். அல்லேலூயா. காசா மொட்டையடிக்கப்படும். காசா மொட்டையடிக்கப்படும். அவருடைய பள்ளத்தாக்கிலே மீதியாகிய அஸ்கலோன் சங்காரமாகும். அவர்களுடைய வாசல்களிலே அழுகை சத்தம் கேட்கும். அல்லேலூயா. பெலிஸ்தரை எல்லாம் பாழாக்கவும் தீருவுக்கும் சீதோனுக்கும் மீதியான சகாயம் சங்காரம் பண்ணவும் வருகிற நாளிலே இப்படியாகும். எரேமியா தீர்க்கன் முன்னுரைத்திருக்கிறார் 2600 வருடங்களுக்கு முன்னதாகவே. எனக்கு அன்பான சகோதரர்களே, சகோதரியர்களே, இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறி கொண்டிருக்கிற நாட்களிலே நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்னுமாக இன்றைக்கு இந்த காசாவில் நடக்கிற நிகழ்வை குறித்து பரிசுத்த வேதாகமத்திலே யோவேல் புத்தகத்திலும் ஆமோஸ் புத்தகத்திலும் செப்பனியாவின் புத்தகத்திலும் கூட எழுதப்பட்டு இருக்கிறது. அன்றைக்கு எழுதப்பட்டவைகள் இன்றைக்கு நிறைவேறுகிறது. அது ஒரு பக்கம் மகிழ்ச்சியாக இருந்தால் தீர்க்க தரிசனம் நிறைவேறுகிறது என்பதை எண்ணும்போது பரிசுத்த வேதம் சொல்லுவது உண்மை என்று உள்ளத்திற்குள்ளே ஒரு உவகை வந்தாலும் இந்த ஜனங்கள் வேதனையில் மடிகிறார்கள் என்பதை பார்க்கும்போது ஒரு வேதனை வரத்தான் செய்கிறது. எனக்கு அன்பான சகோதரனே, ஏன் இந்த நிலைமை? அவர்கள் எப்படியாவது கர்த்தரை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தான். அவர்கள் செய்த காரியத்தின் விளைவுதான் இன்றைக்கு அவர்கள் அனுபவிக்கிறது. எனக்கு அன்பான சகோதரா, சகோதரி, இந்த காரியங்கள், இந்த தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறுமானால், இது நிறைவேறி கொண்டிருக்கிறது. ஏசாயா சொன்னது, எரேமியா சொன்னது நிறைவேறி கொண்டிருக்கிறது. 2650 வருடங்களுக்கு முன்னதாக சொல்லப்பட்ட அந்த வசனங்கள், அந்த காரியங்கள், அந்த தீர்க்க தரிசனங்கள் இன்றைக்கு நிறைவேறி கொண்டிருக்கிறது என்றால் இயேசு கிறிஸ்து வருவார் என்று சொல்லப்பட்டதும் நிறைவேறியே தீரும். ஹல்லேலூயா. இயேசு வானத்தில் வருவார். பிரதான தூதனுடைய சத்தங்கள் கேட்க, எக்காலங்கள் முழங்க அவர் வான வீதியிலே வருவார். இந்த தீர்க்க தரிசனமும் நிறைவேறும். ஹல்லேலூயா. அவர் நீதி தீர்ப்பிட இந்த உலகத்திற்கு வருவார், தனக்குரியவர்களை எடுத்துக்கொள்ளும்படிக்கு வருவார் என்று சொல்லப்பட்ட காரியமும் நிறைவேறும். நிறைவேறும். அந்த நாள் என்றைக்குதான் நமக்கு தெரியவில்லை. ஒருவேளை இன்றே கூட இருக்கலாம், நாளையும் கூட இருக்கலாம். உலகத்தில் நிகழ்கிற காரியங்கள் அனைத்தையும் பார்ப்போமையானால் அது வேதாகமத்தில் சொல்லப்பட்டவைகளாக இருக்கிறது. இன்றைக்கு நிறைவேறி கொண்டிருக்கிறது. நிறைவேறி கொண்டிருக்கிற தீர்க்க தரிசனங்களை கவனிக்கும் பொழுது எனக்கு அன்பான சகோதரனே, சகோதரி, இதையெல்லாம் எதை குறிக்கிறது? இயேசு வருவார் என்பதையும், அவர் நியாயம் விசாரிப்பார் என்பதையும், தமக்குரியவர்களை தம்மிடத்தில் சேர்த்துக் கொள்வார் என்பதையும் நினைவுபடுத்துகிறது மட்டுமல்லாமல், நீங்களும் நானும் மனம் திரும்பி அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும், பாவத்திலிருந்து, பாவ வழிகளிலிருந்து விடுதலை பெற வேண்டும், வெளியாக வேண்டும் என்று வேதம் இன்றைக்கு நமக்கு வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறது. ஆகவே எனக்கு அன்பான சகோதரனே, சகோதரியே, எச்சரிக்கையா இருந்து மனம் திரும்புங்கள். காலத்தின் போக்கே, உலகத்தின் போக்கே நானும் சென்று கொண்டிருக்கிறேன் என்று இல்லாமல் எச்சரிக்கையா இருந்து ஒரு ஆத்தும பரிசோதனை செய்து மெய்யான தேவனை அவரை அறிந்து கொள்ளுங்கள், அவரை கிட்டி சேருங்கள். அப்பொழுது உங்கள் நாட்கள் ஆசீர்வாதமாய் மாறும். நாம் இப்போது ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, என் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உம்முடைய சமூகத்தில் வருகிறோம். என் அன்பு தகப்பனே,
நீர் வேதத்தில் குறிப்பிட்ட தீர்க்க தரிசன காரியங்கள் அனைத்தும் இன்றைக்கு நிறைவேறி கொண்டே இருக்கிறது. அவைகளை பார்க்கும் பொழுது நாங்களும் தகப்பனே மனம் திரும்பி உம்மிடத்தில் நெருங்கி வருகிறோம் ஆண்டவரே. எங்கள் குற்றங்கள் குறைகள் எல்லாவற்றையும் மன்னித்து எங்களை ஏற்றுக்கொள்ளும். உம்முடைய வருகையில் நாங்கள் உம்மை முகமுகமாய் மகிழ்ச்சியாய் சந்திக்க கிருபை செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.